கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை தானியேல் 6:16. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கணும், ஆமேன்னு சொல்லுங்களேன். பார்த்தீங்களா, தானியேல் தினம் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அவருக்குள்ளே இருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு பழக்கம் இருக்குதா? தினம் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக ஜெபம் பண்ணி யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஜெபிச்சு ஜெயம் பெறாமல் யாரும் போனதே இல்லை. நான் ஜெபிச்சு பாருங்களேன், தானியேல் மாதிரி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவர் தமது தூதுவனை அனுப்பி உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தானியேலின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார் இல்லையா? ஆனால் அவரை சார்ந்து வாழ பழகிக்கொள்ளணும். தினம் 3 வேளை ஜெபிக்கணும். எந்த நேரமும் துதிக்கணும். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். நீங்கள் இடைவிடாமல் எந்த நேரமும் எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செலுத்தி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க, தப்புவிக்கப்படுவீங்க. நிச்சயமே ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.